அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஆற்றல் மிக்க சந்திர கிரகணம். வெறும் இந்த 3 வார்த்தைகள் போதும் இன்றே உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சக்தி மிக்க சந்திர கிரகணத்தை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்று ஏற்படும் கிரகணத்தால் 6 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட மழையில நனைய போறாங்க. அந்த ராசிக்காரர்கள் யார், அவங்களுக்கு என்னென்ன தனித்துவமான பலன்கள் கிடைக்கும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து இன்றைய தினம் இரவு 10 மணிக்குள் பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டிய 2 முக்கியமான பொருட்களை பற்றி பார்த்திருந்தோம். அந்த 2 பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட ஐ பட்டன் மற்றும் என் கார்டுல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சோ தேவைப்படுறவங்க நீங்க பாருங்க, மிகவும் பயனுள்ள பதிவு அது. அந்த 2 பொருட்களை இன்றைய தினம் பூஜை அறையில வைக்க முடியாதவங்களுக்காக மிகவும் எளிமையான ஒரு நாம ஜபத்தை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தையும் நீங்க தாராளமாக செய்யலாம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாதுங்க. பொதுவாகவே அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய நாம ஜபங்கள் மற்றும் மந்திர ஜபங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் சந்திர பகவானுடைய இந்த மந்திரமே மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அப்படிப்பட்ட மந்திரத்தை இன்றைய கிரகண நாளில் நாம் சொல்லும் போது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே இந்த நாம ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய கிரகண நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி 23 நிமிடங்கள் முதல் பிற்பகல் 3 மணி 2 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க கிரகண நேரம். இந்தியாவில் இந்த கிரகணம் தென்படலனா கூட அந்த கிரகணத்தினால் ஏற்படும் பலன்களை நம்மால் பெற முடியும். கிரகண நேரத்திற்குள்ளதான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நம்ம சொல்லலாம். நள்ளிரவு 12 மணி வரை சந்திர பிரீதியை நம்ம செய்து கொள்ளும் நேரம். சோ இன்றைய தினம் மிட்நைட் 12 o'clock இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய உச்சக்கட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவோ அவை அனைத்தும் தீரணும்ன்றதுக்காக இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையுடன் இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த நாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நாம ஜபத்தை நீங்க முடித்த உடனேயே உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். மேஜிக் போல நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்ச பிரச்சனைகள் கூட அதிசயத்தக்க வழியில் தீரும். உங்க பிரச்சனை தீர்வதற்கான அந்த ப்ராசஸ் நீங்க நாம ஜபத்தை முடித்த உடனே ஸ்டார்ட் ஆயிடும். கிரகண கிரணங்களுக்கு அந்த அளவிற்கு சக்திகள் உண்டுங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நிமிஷத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல, ஆபீஸ்ல எல்லாம் நீங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க அல்லது கோவில்
ஆண்டுகளில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்கார்ந்து நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இந்த நாம ஜபத்திற்கு எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு இந்த நாம ஜபத்தை நீங்க செய்தாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட இந்த நாமத்தை சொல்லலாம். குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியமே கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேக வேகமா சொல்லிடாதீங்க. நிதானமா பொறுமையா சந்திர பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லணும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சந்திர பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே ஒருநிலைப்பட்ட மனதுடன் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சந்திர பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த தீர்க்க முடியாத பிரச்சனை அல்லது இக்கட்டான பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவோ அவை அனைத்தும் விரைவாக தீரணும்னு மனமுருகி சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த திருநாம ஜபத்தை நீங்க ஜபம் செய்யுங்க. ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சோம் சோமாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான திருநாமம் இது. இந்த நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. நீங்களே ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் கூட ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு பொறுமையா முழு கவனத்துடன் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் இன்னொரு முறை உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னு சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனையை செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே சுலபமானது. சூட்சமமான இந்த நாளை நீங்க தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. இதற்கு முன்பாக 1924ஆம் ஆண்டு தாங்க ஹோலி பண்டிகையும் சந்திர கிரகணமும் சேர்ந்து வந்தது. அதற்கு பிறகு இப்பதாங்க இப்படி ஒரு அற்புதமான நாள் நமக்கு கிடைச்சிருக்கு. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ அப்படிப்பட்ட நாளை நம்ம யாருமே தவற விடக்கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த நாம ஜபத்தை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.